பிரைஸ் இம்மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 51:16 என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்றபடியாய் தேவன் தாமே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கரத்தின் நிழலிலே நம்மை மறைக்க வல்லவர். அந்த நிழல் இந்த உலகத்தின் எல்லா விதமான பாடுகள், நெருக்கங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லது. ஆதியாகமம் 19:8 லோத்து இவ்வாறு சொல்கிறார், இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். ஒரு மனிதன் தன்னுடைய நிழலில் வந்து தன்னுடைய வீட்டிற்கு வருகிறவர்களை மற்றவர்கள் யாரும் ஒன்று செய்யாதபடி காக்க அவர் நினைக்கிற போது கர்த்தர் இன்னும் எவ்வளவு அதிகமாய் அவர் நிழலிலே வந்து தங்குகிறவர்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 57:1 தாவீது சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்றபடியாய். இதோ இந்த நாளிலும் தானே அவர் சட்டையின் நிழலிலே நாம் வந்து அடைகிற ஒவ்வொருவரையும் அவர் காக்க வல்லவர். கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையிலே மறைப்பது போல எந்த ஒரு ஆபத்து வருகிற போதும் தானே கோழியானது தனது சத்தத்தை உயர்த்தும். அதன் குஞ்சுகள் எல்லாம் தானே தனியே போய் மேய்ந்தாலும் உடனே தன் தாயின் சட்டையின் நிழலிலே வந்து சேரும். அதுவே அதுகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிதான் இன்று அவர் நம்மளை அழைக்கிறார். அவரது நிழலிலே வந்து தங்கும்படிக்காய் அவர் தன் கரத்தின் நிழலை நம்மை நோக்கி நீட்ட வல்லவராக இருக்கிறார். இந்த கரம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் தானே சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிழல் எப்படிப்பட்டது? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளனைக்கும் தப்புவிக்கிற ஒரு நிழல். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுகிற போது அந்த சட்டையின் கீழே தானே நமக்கு அடைக்கலம் உண்டு. அந்த நிழல் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நம்மை பாதுகாக்க வல்லதாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 9:15 முச்செடி மற்றவர்களை அழைக்கிறது, என் நிழலிலே வந்து அடையுங்கள் என்றபடியாய். இந்த முச்செடி ஒருவேளை மனிதர்களாக இருக்கலாம். அந்த மனிதருடைய நிழலிலே நாம் தங்குவோமானால் ஒரு நாள் நிச்சயம் அதை நம்மை குடைவதாக இருக்கும். அல்லது எலியாவை போல் ஏசபேலுக்கு பயந்து சூறைச்செடி நிலையிலே நாம் நாடுகளவர்களாக இருப்போமானால் அது நிச்சயம் ஒரு நாள் வாடி போகும், ஒரு நாள் அழிந்து போகும். அந்த நிழல் நிரந்தரமான நிழல் அல்ல. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் தமது கரத்தின் நிழலிலே நம்மை மறைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அவர் கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அவர் கரம் பராக்கிரம் செய்யும் கரம். அந்த நிழலிலே நாம் தங்கி ஒரு பாதுகாப்பை, இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது கரத்தின் நிழலினால் எங்களை மறைப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த உலகத்தின் எல்லா விதமான பொல்லாப்புகளிலிருந்தும் நீர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.